நீ விட்ட இடத்துல இருந்து நான் கடந்து போறேன். எந்த உடம்ப காப்பாற்றணுங்கிறதுக்காக உன் உடம்பையே அழிச்சுக்கிட்டியோ அதையே உனக்கு காரணம். நான் சொல்றதை கேளுமா? பணத்தோட வர பார்த்தா ஒரு தகப்ப மாதிரி இல்ல. எனக்கா வலவி சொல்லி இவ்வளவு கேவலமா சம்பாரிச்சு அதுல சாப்பிட்டு உயிர் வாழணுமா? அதை விட செத்து துளையண்டி நாயே. இந்த நாட்டுக்கு தேவை கண்ணகி சிலை இல்லடி, உங்க மாதிரி பெண்களுடைய சமாதி. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? லிப்ட் கேட்டு தோல்ல சாஞ்சி அது தப்பு இல்ல, உரசி உரசி உட்கார்ந்து என் மனசை கெடுக்க பாத்திய அது தப்பு இல்ல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அதையே தொழில கொண்டு வரலன்னா. ஓ ஹாபியா? எங்க அக்கா சாக கிடக்குறாங்க, மருந்து வாங்க கூட பணம் இல்ல. காலித்தனத்துக்கு காரணம் சொல்றியா? உன் ஒழுக்கத்தை வித்து உங்க அக்காவை காப்பாத்துறதை விட அவ சாகிறதே எவ்வளவு மேல். மறுபடியும் உன்னை இப்படி எங்கேயாவது பார்த்து சுட்டு பொசிக்கிறவன் ஜாகிரதை. Get out. எனக்கு இந்த தேவகி வீடு தேவகி நீதானா? உன்னை எங்கெல்லாம் தேடுதுடே. என் செய்தி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. பாடி வீட்டுக்கு போலாம். என்ன தேவிகா, வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வந்திருக்க போல இருக்கு. ஆமா, என் ஸ்நேகிதி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. நாங்களும் விருந்துக்கு வரலாமா? ஏன் பாயே. ஊர்ல இருந்து சாந்தா வந்திருக்கா. யாரு? என் ஸ்நேகிதி தெரியாதா? உன் ஸ்நேகிதியெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுட்டா நல்லா இருக்குங்கிற. வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க, செலவு காசு இருந்தா கொடுங்க. புதுசா ஏதாவது சொல்ல. பாபா கூட்டானடா ஆடி அசைந்து அறுதல். சரி, இந்த வேணாம் பேர் என்ன? தண்ணுவான். அவன் காசு வரணும், போய் வாங்கிட்டு வா. எவ்வளவுன்னு கேட்காம எங்கடா வர்ற? 15 ரூபா. சீக்கிரம் வா, மோர கட்ட. ₹2 உங்க பையில இருக்கும், கொஞ்சம் பாருங்களேன். பையில என்ன இருக்குன்னு பாரு. ஏண்டி வச்சிட்டு இல்ல நான் சொல்லுவேன். ஏப்பா காலங்காத்தால கடனை கேட்கறதா? காலங்காத்தால நீ கடன் வாங்கின திருப்பி கொடு. வீட்டை விட்டு வெளியில போறப்போ கடங்கார மூஞ்சில முடிச்சிட்டு போனா போற வேலை உருப்படுமா? ஏயா கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? என்னங்க என்னங்க
விட்டாங்க. இப்ப என்ன பண்ண போற நீ? யாராவது அடிச்சு இருக்கு நீ? ஏப்பா என்ன அடிச்சிட்டு நீ? ஆமா. நான் எவ்வளவு பார்த்தானா? 15 ரூபா. 11 ரூபாய் இருக்கு. 4 ரூபாய் சாயங்காலம் தரேன். என்ன என்ன கடன் தானே சொல்லிட்டு போற, மறுபடியும் மரியாதையை சொல்லிட்டு போ. இந்த வருவா டீ குடி போ. என்ன வேலை அந்த அப்பா கலாட்டா பண்ணிக்கிட்டு சும்மா போறியா நீ? போகையா? என்னங்க இதெல்லாம்? இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம். நீ ஏண்டி என்ன கல்யாணம் பண்ணிட்ட? அறிவு கிட்டவள கொட்டினா தாண்டி தேடு, இல்லன்னா புள்ள பூச்சின்னு போட்டு முடிச்சு போடுவானுங்க. வீட்டுல போய் சோத்த பொங்கு வா. கேட்டு பேசாம வர மோன விருதமா? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்கிட்ட சொல்றதுக்கு ஃபார்மாலிட்டி பாக்குறியா? என்ன விஷயம் சொல்லு. ராத்திரி நீ என்ன நினைச்சே? ராத்திரியா? இத பத்தி இல்ல. ராத்திரி உங்க அண்ணன் ஒரு மாதிரி உலகிட்டே வந்தாரே, அத பத்தி நீ எதுவும் தப்பா நினைச்சிட்டியா? அவர்கிட்ட முன்கோபமும் முரட்டுத்தனமும் இருக்கே தவிர மற்றபடி அது ஒரு குழந்தை. சொல்ல நினைக்கிறது நேரடியா சொல்லு. அவரை நீ தப்பா நினைச்சிட கூடாதுன்னுதான் இவ்வளவு தூரம் சொல்றேன். முழுக்க முழுக்க நிறைவான ஒரு மனுஷனை படிச்சுட்டா அவன் எங்க தனக்கினியா வந்துருவானு பயந்துதான் கடவுள் மனுஷங்க கிட்ட சில குறைகளை வச்சிருக்கான். தைரியம் புருஷ லட்சணங்கிற மாதிரி பலவீன மனுஷ லட்சணங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணும் எங்க அண்ணனை தப்பா நினைக்கல. பயப்படாத. இப்பதான் என் மனசு நிம்மதியா தேவகி. நாளையில இருந்து என்ன சொல்லுடி? நாளையில இருந்து நான் வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். வேலைக்கா? உனக்கு இந்த ஊர்ல என்னடி வேலை கிடைக்க போகுது? இது என்ன மெட்ராஸ் நினைச்சிட்டியா? எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊர்ல உழைக்கிறதுக்குன்னு ஒரு உழை இருக்கும் இல்லையா? இருக்கும். ஆனா அதுல எல்லாரும் பிழைக்க முடியாது. 4 தெரு, அது விட்டா வயக்காடு. இந்த ஊர்ல நீ என்ன வேலை செஞ்சிட முடியும்? அஞ்சல எந்த வேலைக்கு போறா? அவ நாத்த நடுவா, களை எடுப்பா. ஏய், என்ன சொல்ற நீ? அந்த வேலைக்கா போறீங்க? வாயை முடிட்டு பேசாம இரு. அவர் காதுல விழுந்தா என்ன வெட்டி போட்டுடுவாரு. வேலைக்கு போறது தப்பா? தப்போ ரைட்டோ, என்னால உங்ககிட்ட பேச முடியாதுமா. என்னங்க தூங்கிட்டீங்களா? கேட்டுட்டுதான் இருக்கேன். ஆமா, என்ன இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாத கையாளாதவன் என்ன குத்தி காட்டுறியா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. பின்ன இது ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு சாப்பிட்ட சாப்பாட்டு காசு கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா? சத்தியமா நான் ஒன்னும் நினைக்கல. வேற என்னதான் சொல்ற? ஊர்ல இருந்து வந்த விருந்தாளிய வேலைக்கு அனுப்பி வேலை சாப்பிட்டு இருக்கான்னு ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் காரி துப்ப மாட்டானுங்க. அப்படின்னா இனிமே எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல. என்னடி சொல்றாவா? என்னங்க இது? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவ ஒண்ணு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல. கழுத நீ சும்மாரு. என்ன விருந்தாளியும் நினைச்சா நாளைக்கே நான் ஊருக்கு போறேன். உங்க வீட்டுல ஒருத்தின்னா நான் வேலைக்கு போனோம். என்ன சொல்றீங்க? வேலைக்கு கல்யாணி உண்டா? நான் தூங்க போறேன்.